சர்க்கம் 11. வரங்களை தாருங்கள். மன்மத பாணங்களால் தாக்கப்பட்டிருந்தவரும் காமவெறியின் வசப்பட்டு அதன் பின்னே சென்று கொண்டிருந்தவருமான தசரத மன்னரை பார்த்து கடுமையான சொற்களை கூறினாள் கைகேயி. எனக்கு பிரியமில்லாததை யாரும் செய்யவும் இல்லை, என்னை யாரும் அவமானப்படுத்தவும் இல்லை. நாயகரே, என் மனத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. அதை உங்கள் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறேன். என் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கும் எண்ணம் இருந்தால் முதலில் எனக்கு பிரதிஜ்ஞை செய்து கொடுங்கள். பிறகு என் வேண்டுகோளை தெரிவிக்கிறேன். கைகேயியை பார்த்து காமவசப்பட்ட மாமன்னர் அந்த புன்னகையாளின் கூந்தலை வருடி அவளை கைகளால் அணைத்துக் கொண்டு மெல்ல நகைத்தபடி கூறினார். கர்வமுடைய நங்காய், மனிதர்களில் புலி போன்ற உத்தமன் ராமனை காட்டிலும் என் பிரியத்திற்கு உரியவர் வேறு எவரும் இல்லர் என்பதை நீ அறியாயோ? யாராலும் வெல்ல முடியாதவனும் மாவீரனும் புருஷோத்தமனும் என் உயிர்நிலை போன்றவனுமான ராமன் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன். உடனே உன் மனத்தில் இருப்பதை சொல். ஒரு முகூர்த்த காலம் எவனை பார்க்காமல் என்னால் நிச்சயமாக உயிர் வாழ முடியாதோ அந்த ராமன் மேல் ஆணையாக சொல்கிறேன். உன் சொல்லை நான் நிறைவேற்றி வைப்பேன். என்னிடமும் என்னுடைய மற்ற புதல்வர்களிடமும் உள்ள அன்பை காட்டிலும் மிக அதிக அன்பு வைத்திருக்கும் மனித காளை போன்ற ராமன் மேல் ஆணையாக சொல்கிறேன். உன் சொல்லை நான் நிறைவேற்றி வைப்பேன். மங்களமானவளே, என்னுடைய உள்ளமும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய். கைகேயி, எது நல்லது என்று எண்ணுகிறாயோ அதை என்னிடம் கூறு. தவித்துக் கொண்டிருக்கும் என்னை கை தூக்கி விடு. உனக்கு நான் வசப்பட்டிருப்பதை அறிந்திருந்தும் என்மேல் நீ சந்தேகம் கொள்ளக்கூடாது. என்னுடைய புண்ணியங்களின் மேல் ஆணையிட்டு சபதம் செய்கிறேன். நான் உன் விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பேன். தன்னுடைய நோக்கத்திலேயே குறியுடன் இருந்த கைகேயி அவர் தன் பக்கம் வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு நடுநிலை தவறி தன் மகன் நலனில் மட்டும் ஆர்வம் கொண்டு மனக்களிப்படைந்து சொல்லத்தகாத சொற்களை சொல்லலுற்றாள். மன்னர் சபதம் செய்து கூறிய சொற்களால் மிகவும் சந்தோஷமடைந்த அவள் யமதர்மராஜனை நேரில் வந்தார் போன்று பயங்கரமான வார்த்தைகளால் தன் எண்ணத்தை தெரிவித்தாள். வரிசையாக ஆணையிட்டு எனக்கு வரம் தருவதாக என் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக சபதம் செய்திருக்கிறீர்கள். அதனை இந்திரன் முன்னிட்ட 30 முக்கோடி தேவர்களும் கேட்பார்களாக. சந்திரன், சூரியன், ஆகாயம், கிரகங்கள், இரவு பகல், அபிமானி தேவதைகள், திசைகள், மேலுலகம், கந்தர்வர் மற்றும் அரக்கர் அடங்கிய இந்த பூலோகம், இரவில் திரியும் உயிரினங்கள், வீடுகளில் உள்ள குடும்ப தேவதைகள் மற்றும் உள்ள பிற ஜந்துக்களும் நீங்கள் பேசியதை அறிய கடவார்களாக. வாக்கு தவறாதவர், பராக்கிரமசாலி, தர்மம் அறிந்தவர், பண்பாளர் ஆகிய இவர் எனக்கு வரம் கொடுக்கிறார். அதை எல்லா தேவதைகளும் கேட்கட்டும். இவ்வாறு மகா வீரராக இருந்தும் காமத்தின் வசப்பட்டு விட்டவரும் வரம் கொடுக்க ஒப்புக்கொண்டு விட்டவருமான அவரை தன் கைப்பிடிக்குள் அடக்கி கொண்டு விட்ட தேவி கைகேயி முதலில் ஓரிரு வார்த்தைகள் புகழ்ந்து பேசிவிட்டு பின்னர் கூறினாள். மன்னரே, முன்பு ஒரு காலத்தில் நடந்த தேவாசுர யுத்தத்தை நினைத்து பாருங்கள். அப்போது எதிரிகள் உங்களை மிகவும் பலமாக தாக்கி கீழே தள்ளிவிட்டார்கள். உயிர் மட்டும் ஊசலாடி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நான் மிகவும் கவனத்துடன் கண் விழித்திருந்து பலவிதமான முயற்சிகள் செய்து தங்கள் உயிரை காப்பாற்றினேன். அதனால் மனமகிழ்ந்த தாங்கள் எனக்கு 2 வரங்கள் கொடுப்பதற்கு முன்வந்தீர்கள். ஐயனே, நாடாளும் மன்னரே, சொன்ன சொல் தவறாதவரே, அந்த 2 வரங்களையும் தங்களிடமே ஒப்படைத்திருந்தேன். ஒப்பு பொருளாக வைக்கப்பட்டிருந்த அவைகளையே இப்போது மீட்டுக் கொள்ள விரும்புகிறேன். நியாயமான முறையில் எனக்கு வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த வரங்களை நீங்கள் எனக்கு கொடுக்காமல் போனால் உங்களால் அவமானம் செய்யப்பட்டவளாக நான் இப்போதே உயிரை விட்டு விடுகிறேன். வேடனின் வேங்குழல் நாதத்தால் இழுக்கப்பட்டு அவன் விரித்த வலையில் சிக்கி தன் உயிரை விடும் மான் போல வரங்கள் என்ற சொல்லினாலேயே மன்னர் கைகேயி விரித்த வலையில் அகப்பட்டு கொண்டார். பின்னர் நாசமும் அடைந்தார். இதற்கு பின் வரங்களை கொடுக்க இசைந்து விட்டவரும் காம மயக்கத்தில் இருந்தவருமான அவரை பார்த்து கூறினாள். மன்னரே, முன்பொரு சமயம் தேவாசுர யுத்தத்தின் போது எனக்கு உங்களால் 2 வரங்கள் கொடுக்கப்பட்டன. இப்போது நான் அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கேட்டுக்கொள்ளுங்கள். ராம பட்டாபிஷேகத்திற்காக சேகரம் செய்யப்பட்டிருக்கும் பொருட்களை கொண்டே என்னுடைய மகன் பரதனுக்கு முடிசூட்டப்பட வேண்டும். தேவாசுர யுத்தத்தின் போது தாங்கள் வாக்குதத்தம் செய்த 2வது வரத்தை கேட்கும் காலம் இப்போது வந்திருக்கிறது. 9ம் 5ம் சேர்ந்த 14 ஆண்டு காலம் தண்டகாரண்யத்தில் மர உரியும் மாந்தோலும் அணிந்து கொண்டு
தவசியாக ராமன் இருக்க வேண்டும். எதிர்ப்பு என்ற அச்சமில்லாத சூழ்நிலையில் பரதன் இளவரசு பொறுப்பை ஏற்க வேண்டும். இதுதான் என் மனத்திற்கு உகந்த ஆசை. உங்களால் முன்னரே கொடுக்கப்பட்ட வரங்களைத்தான் கேட்கிறேன். அதனால் சத்திய சந்தரான தாங்கள் தங்கள் சொற்களை காப்பாற்றியே ஆக வேண்டும். அத்துடன் இப்போதே ராமன் காட்டிற்கு செல்வதை நான் என் கண்களால் பார்க்க வேண்டும். ஆகவே சக்கரவர்த்தியாரே, சொன்ன சொல்லை காப்பாற்றுங்கள். குலம், பண்பாடு, உயிர் ஆகியவற்றை காப்பாற்றுங்கள். சகல போகங்களும் நிறைந்த மேலுலக வாசம் கிடைக்க வேண்டும் என்றால் சொன்ன சொல் தவறாமையைத்தான் முக்கிய சாதனமாக தவச்செல்வர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 11வது சர்க்கம் முற்றிற்று.